சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு ஃபாரினர்ஸ் 2 பேர் தங்கியிருக்காங்க. இப்போ நாங்கள் 10 பேர் போகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹாலை எங்களுக்கு கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், நீங்கள் லேடிஸ் இருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். எங்கள் பொண்ணு வந்து பெங்களூரில் படிக்குது, ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்து எப்படி இப்படி சொல்ல முடியும்? உங்களோட கண் கலங்கினதே பார்த்தேன். இந்த 3 வருடத்தில் இந்த விஷயத்தை 3 இடத்துல தான் பகிர்ந்திருக்கேன். அவங்கள்ட்ட இருந்தோ அந்த பொண்ணுகிட்ட இருந்தோ கால் வராத வர அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். வருது அப்படின்னா நாங்கள் 10 பேரும் நிச்சயமாக ஃப்ரண்ட்டில் போய் எடுத்துருவோம். நான் கண்டிப்பாக அந்த பொண்ணு என் பொண்ணுன்னு அடாப்ட் பண்ணிவிடுவேன். நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டியது வந்து மனிதர்களை, பணம் தானே வந்துடும். பணம் பிரச்சனை இல்லை, மனிதர்களை சம்பாதிக்கணும். இப்போ நாம் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 500 பேர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் சார்னா, அவர் கேள்வியாக இந்த 499 பேரை பற்றி சொல்லுங்கன்னு. மனிதத்துக்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த கேள்விக்கு பார்க்குறவங்க விடையளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கலான் இருக்கேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற அந்த தொடரில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்முடைய தொடர்ந்து கலைஞர் வரார். இன்றைக்கும் மேனேஜர் இருக்கார், அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து கவுன்சிலிங் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கவுன்சிலிங்கை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் பர்சனலாக ஒரு மீட்டப் பற்றி, அதை சமீபத்தில் ஹிமாலயஸ் போயிருந்தீங்க இல்லையா? ஹிமாலயஸில் வந்து பல பேரை சந்திச்சிருப்பீங்க. அந்த சந்திப்புகளில் உங்களை பிரமிக்க வச்ச, உங்களை ஆச்சரியப்பட வச்ச சந்திப்புனா என்ன இருக்கா சார்? நிறைய இருக்குது. இந்த முறை சந்திப்பு நடந்தது இருக்கட்டும், இதற்கு முன் நடந்த ஒரு சந்திப்பை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 10 பேர் 35 நாட்கள் 2 வாகனங்கள் 10,000 கிலோமீட்டர்னு ஒரு பயணம். அதில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து இமயமலைக்குள்ளேயே, குறிப்பாக லடாக் பகுதிகளில். வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் போராடுகிற ஒரு வாழ்வியல் தான் லடாக் மக்கள். ஆனால் போராடுகிறேன்னா இயற்கையோட அருள் கிடைக்காதான்னு போராடு. அதாவது ஒன்று மழை பெஞ்சால் ஹெவியாக பெய்யும், இல்லை வெயில் ஹெவியாக அடிக்கும், பனினா ஹெவியாக இருக்கும், இருள்னா அநியாயத்துக்கு இருள். அந்த மாதிரி ஒரு அதாவது சூழல் வந்து அந்த ஆல்டிடியூடில், அந்த உயரத்தில் நிச்சயமே இல்லை. அப்படி ஒரு சூழலில் நாங்கள் வந்து பயணம் பண்ணும் பொழுது எங்களுடைய வெஹிக்கிளில் வந்து ஜைலோவில் வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து வந்திருக்கிற ஒரு இடம் நியோமா அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு முடியல எங்களால், வெஹிக்கிள் சரியில்லை. அங்கே எங்களுக்கு தங்கிறதுக்கு இடமும் இல்லை. இப்படி நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது எங்கேயோ இப்போ எங்களுடைய அட்மின் சைடில் இருந்து அவங்க அனு மேடம் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சி, இவங்க ஏதோ ஹோம் ஸ்டேன் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் கேட்குறோம். அந்த கணவன் மனைவி தான் வெளில வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, மொத்தம் நாங்கள் 10 பேர், இவ்வளோ பேருக்கெல்லாம் இங்கெல்லாம் இடம் இல்லை, நான் ஒருத்தங்க 2 பேர் நினச்சேன்ட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கணவர் வந்தார். அப்புறம் பேசணும். அது கடைசியில் வந்து அந்த மனைவி, சரி லேடிஸ்லாம் வேறு இருக்கீங்க, ஏன்னா இதில் 4 லேடிஸ் 6 ஜென்ஸு எல்லாம் இருக்கீங்க, இது சரி வாங்க அப்படின்னு போனால் உள்ள சின்ன வீடு. அதாவது ஒரு ஹால், ஒரு ரூம், ஒரு கிச்சன். இந்த ஒரு ஹாலில் தான் அவங்க இருக்கிறதும், இந்த ரூமில் ஏற்கனவே ஒரு ஃபாரினர்ஸ் 2 பேர் தங்கியிருக்காங்க. இப்போ நாங்கள் 10 பேர் போகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹாலை எங்களுக்கு கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், நீங்கள் லேடிஸ் இருக்கீங்க, பனி வெளியில் எக்கச்சக்கமாக இருக்குது, வெளியில் இருந்தால் சரியாக இருக்காது, நீங்கள் இங்கே தான் எங்களால் முடிஞ்சது இதுதான், ஆனால் இதுக்கு நல்ல படுக்கை வசதி அதெல்லாம் பண்ணி நல்லா கொடுத்துட்றோன்னு எல்லோரும் ஒன்றா தான் ஒரு ஹால், பெரிய ஹாலில் படுத்துக்கு. பெரிய ஹால்னால் அந்த வீட்டுக்கு பெரிய ஹால், நம்ம சைஸில் சொன்னால் ஹாலே இல்லை, அதில் படுத்துக்கிறோம். அதாவது அந்த வீட்டினுடைய கணவர் இருக்கார்ல, அவர் வந்து ஸ்லீப்பிங் பேக் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் படுக்கிறார். ஏன்னா இடம் இல்லை. வீட்டுக்கு வெளியில் நான் சொல்கிறது வந்து வாசப்படியை கொஞ்சம் கடந்து மேலே ஒரு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது, அங்கே படுத்துக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் கொடுக்குறாங்க. வண்டி தயாராகிறதுக்கு 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளும் இந்த 10 பேரும் இந்த வீட்டில் தான் இருக்கோம், சாப்பிட்றோம்,
எல்லாம் நடக்குது. வண்டி ரெடி ஆயிடுச்சு, கிளம்ப போகிறோம். எவ்வளவு பே பண்ணணும்னு பேசுகிறோம். வண்டியில் இது மாற்றினது போனது வந்தது எல்லாம் எழுதி ஒரு பில்லு வருது. ரைட்டு. வீட்டில் இருந்தது சாப்பிட்டது அப்படின்னா அது சொல்கிறேன் சார் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை வண்டி என்னமோ சரி பண்ணீங்க கொடுத்துட்டீங்க, வீட்டுது அப்படின்னா சொல்கிறேன் சார்ன்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிட்டு வருது. அப்புறம் அவர் வராரு, அவர் வந்து சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கார். இல்லை வீட்டு நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கு சாப்பிட்டதுக்கு நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு, ஒரு பைசா ஆகுமா, வண்டிக்கானது என்ன, அது என்னோடய ஒர்க்கு, அதுக்கு நீங்கள் என்னவோ கொடுங்க, இது ஒரு பைசா வாங்க மாட்டோம். 10 பேர் 3 நாட்கள் சாப்பாடுன்னா லேசுப்பட்ட சாப்பாடு இல்லை, வீட்டு சாப்பாடு, சும்மா சுட சுட அந்த குளிருக்கு. அது மட்டும் இல்லை, டீ 11 மணி, ஈவினிங் 4 மணி, எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா அது இது. நைட்டு எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தங்க இப்படி திரும்பினா பசிக்குதா அப்படின்னு உள்ளே போய் எதையாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எனக்கு அவர் வெளியில் படுத்துக்கணும், அவர் வெளியில் படுத்துக்குவார். 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. முதல் நாள் எங்களை விடலை, ஆனால் 2வது நாள் நாங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் என்னமோ நடந்து அதெல்லாம் பண்ணோம். ஒரு பைசா வாங்காமல் எப்படி ஒரு மனிதரால் அப்படின்னு எங்களுக்கு இப்போ எங்களால் ஒன்றும் ரியாக்டே பண்ண முடியல. 10 பேராலையும் ஒன்றும் பேச முடியல. ஒருத்தர் பார்த்துக்குறோம், ஆனால் மீண்டும் கேட்குறோம். நமக்கு தெரிஞ்சது அதுதானே, நமக்கு அவ்வளோதானே தெரியுது. பணம் கொடுக்கணும்னு திரும்ப கேட்குறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை இப்போ நான் பேசணும் போதே எனக்கு கண் வந்து கலங்க ஆரம்பிக்குது. அவர் கடைசியாக என்ன சொன்னார்னா, இங்கே நீங்கள் பேசுகிறதுல ஒரு 2-3 பேர் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கீங்க, கர்நாடகாவில் இருந்து இருக்கீங்கன்னெலாம் சொன்னீங்க, பெங்களூர் கூட யாரோ சொன்னீங்க, அதெல்லாம் கை காமிக்கிறாரு. எல்லாம் நாங்கள் ஆமாம் நான் இங்கே இருந்தோம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு இது, எங்களுக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், எங்கள் பொண்ணு வந்து பெங்களூரில் படிக்குது, ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. எப்படி இப்படி சொல்ல முடியும்? நீங்கள் நம்ம வந்து கவுன்சிலிங் பேசுகிறோம், நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு பேசுகிறோம். இப்படி மனிதர்கள்லாம் எங்கே பார்க்க போகிறோன்னு தெரில. இன்னும் எங்கள் கூட இருந்ததில் ஒருத்தர் வந்து இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம் நாங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு, இப்போவே எனக்கு அது இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியல அந்த வார்த்தையை. உங்களை வந்து அவங்க பொண்ணு போல் கவனிச்சிருக்காங்க. இல்லை, லடாக்கில் ஏதாவது நடந்ததுன்னா அந்த செய்தி நமக்கு வர்றதே தெரியாது. ஏன்னா அங்கே எந்த நாங்கள் இருந்த இடத்துல இது நெட்வொர்க்லாம் இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, நீங்கள்லாம் சவுத்தில் இருக்கீங்க, என் பொண்ணு பெங்களூரில் தான் படிக்குது, என் பொண்ணை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற ஒரு மனுஷனை நீங்கள் என்ன பேசுவீங்க? இவருக்கு நீங்கள் என்ன பணம் கொடுத்தா சரியாக வரும்? அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம், பொண்ணுக்கிட்ட பேசினோம், நல்லா அது அந்த குடும்பமும் சரி அந்த பொண்ணும் சரி இதை கேபிட்டலைஸ் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு இந்த நிமிஷம் வரை ஒரு பென்சில் கூட கேட்டதில்லை. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் இப்போவும் சரியாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேசும், பார்த்துங்க. ஸோ இந்த ஜெனராசிட்டியே நமக்கு வர மாட்டேங்குது சார். தெரியல சார், அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கேயோ ஸ்கேர்சிட்டி மனநிலையிலேயே இருக்கும், ஒரு தட்டுப்பாடான மனநிலையிலேயே என்னமோ இல்லை. அது அவங்களுக்கு நான் இப்போது கவுன்சிலிங் பற்றி பேசும்போது யதார்த்தமான மனிதர்களை பேசுகிறேன்றல, இவங்கள்ட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அந்த ஹியூமன் நேச்சுரல் அந்த பாண்டிங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எப்போ கிளைமேட் மாறும்னு தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் நேச்சரோட ஒரு நல்ல க்ளோஸ் இல்லை, அவங்க பேசுகிறப்பவே சிலதெல்லாம் சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும். அதாவது அவங்க வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குமே அப்படின்னு வரவர், நாங்கள் எல்லாம் ஆமாம் இது வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோன்னு எதாவது பேசுவோம். எங்கள் வாட்டர் டேங்க் அப்படின்னு இந்த ரிவரை காட்டும், ரிவர் அதான் எங்கள் மூவிங் வாட்டர் டேங்க் அப்படின்னு வர சிரிச்சிட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சு, ஆமாம் ஐஸ் மழையை வச்சு காலையில் நாங்கள் மழை இருந்தோம், இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜுன்னு ஒரு தண்ணி வந்து அந்த இதில் வந்து டிஸ்டில் பண்ணி வருது இல்லையா, அது இப்போ நம்ம அப்படி தானே வீட்டில் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தானே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அவர் வீட்டுக்கு சைடில் ஒரு ஓடை மாதிரி மேலே பனி உருகி ஓடை தண்ணி வருது இல்லை, இதோ எனக்கு அப்படின்னு எடுத்துக்குவார். எல்லாவற்றிலும் அவங்களுடைய உங்கள் வீட்டில் டஸ்ட்பின்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, ஆமாம் நாங்கள் வந்து மிச்சமானதை கொண்டு போய் தோட்டத்தில் போட்டுருவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல்னு ஒன்று கிடையாதுங்க.
ஸோ டஸ்ட்பின்னு ஒன்று அவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க கொண்டு போய் தோட்டத்தில் போட்டால் நேச்சுரல் ஆர்கானிக்னு நம்ம பேசுகிறோமே அந்த விஷயத்துக்கு போயிடுறாங்க. ரொம்ப எளிமையான மனிதர்கள். ஆனால் இந்த வாழ்க்கை முறையை தாண்டி சார், அவங்க வாழும் விதத்தை தாண்டி அவங்க மன ரீதியாக எப்படி வந்து இந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்கள பொருத்திக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ நம்மளால ஒரு நாள் இல்லை, நம்ம வந்து எப்படியாவது பணம்ன்றதுக்கு போயிடுறோம். அவங்க எப்படியாவது மனிதமுக்கு போயிடுறாங்க. மணி வந்து செகண்டரி ஆக்கிடுறாங்க. நீங்கள் எப்படி இப்போ அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும், எங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்குது. என்ன திருப்தின்னா, அவருக்கு என்ன திருப்தி இருக்கும்னா, தெரில இந்த 10 பேர் அப்படி இருப்பாங்களான்னு தெரில, சொல்லியிருக்கோம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம பொண்ணுது பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு திருப்தியில் அவர் இருப்பார். எங்களுக்கு என்ன திருப்தி இருக்கும், இந்த மனுஷனுக்கு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாலும் வராத நிறைவை இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டா வரும். அப்போ அந்த பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்குவோம். ஏதாவது ஒன்று வரக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க இப்போ அவங்கள்ட்ட இருந்தோ அந்த பொண்ணுகிட்ட இருந்தோ கால் வராத வர அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். வருது அப்படின்னா நாங்கள் 10 பேரும் நிச்சயமாக ஃப்ரண்ட்டில் போய் எடுத்துருவோம். 10 பேர் எடுக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக அந்த பொண்ணு என் பொண்ணுன்னு அடாப்ட் பண்ணிடுவேன். இப்போ இது யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு அசாத்தியம். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், லடாக்கில் வந்து இங்கே தான் வந்து நாம் வந்து யாரோ ஒரு இப்போ 10 லட்சத்தில் ஒருத்தரை வந்து சாமியார்னு சொல்லி அவரை போய் நாம் கும்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். லடாக்கில் வந்து நடந்து போகிறவன் பூரா சாமியாராக இருக்கான். ஏன்னா மனநிலையை வந்து மனிதத்துக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ உங்கள் வெஹிக்கிள் எங்கேயோ நின்றுச்சிங்க நடு ரோட்டில், அந்த பக்கம் வண்டி போயிட்டே வந்துக்கிட்டே எல்லாம் இருக்காது. போகிற வண்டி வர்ற வண்டியெல்லாம் நிறுத்தி இறங்கி என்னன்னு கேட்டு முடிஞ்சால் சரி பண்ணி கொடுத்துட்டு போகிற பக்குவம் இந்த நிமிஷம் வர இருக்குது. இப்போ நான் பேசுகிற வர இருக்குது. நம்ம டூரிஸ்ட் மாதிரி போகிறோம்ல, நம்ம தான் நிறுத்த மாட்டோம். லோக்கலைட்ஸ் வந்து நிறுத்துறாரு, இன்னைக்கு வர நிறுத்துறாங்க. சார், நீங்கள் கவுன்சிலராக இருக்கீங்க இல்லையா, பல பேரை பார்த்துருப்பீங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருப்பீங்க. இந்த லடாக் தம்பதியை பார்த்தோன்னே அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட முதல் பாடம் என்ன உங்களுக்கு? இல்லை, இப்போ அதாவது நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டியது வந்து மனிதர்களை, பணம் தானாக வந்துடும். பணம் பிரச்சனை இல்லை, மனிதர்களை சம்பாதிக்கணும். நம்ம அதுக்கு இங்கே நெட்வொர்க்குன்னு பிஸ்னஸ் பேரை வச்சு அதை வேற கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ இப்போ யாரோ சொன்னாங்க, யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் ஒர்த்துன்னெலாம் எங்கேயோ ஏதோ பார்த்தேன். சிரிப்பு தான் வந்தது. ஐயோ அது இல்லை, அது அவங்க அதாவது நம்ம இப்போ பேசுகிறது அது இல்லை. மனிதர்களை நீங்கள் மனிதர்களை சேர்க்கறது இல்லை, மனிதர்களை சம்பாதிக்கணும், மனிதர்களை பெறணும். சம்பாதிக்கிறதுன்றது கூட பிஸ்னஸ் டேர்ம். மனிதர்களை நாம் பெறணும். அதாவது நம்முடைய இயல்பை பார்த்து மனிதர்கள் நம்ம நோக்கி வரணும். அப்போ உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு லடாக் தம்பதிகிட்ட இருந்து நமக்கு வந்தது. இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம், இதுலேயே சரி தப்பு இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஒருத்தங்கள்ட்ட இருந்து நாம் இதை கற்றுக்கிட்டோம். இப்போ நாம் வாழற இடத்துல எத்தனை மனிதர்களை பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு 500 பேர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் சார்னா, அவர் கேள்வியாக இந்த 499 பேரை பற்றி சொல்லுங்கன்னு. நம்ம கேள்வியாக நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே இருக்காங்க 499 பேரை பற்றி மட்டும் கேட்காதீங்கன்னு போனோம். ஏன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் முக்கியமாகிடுச்சு, ஃபினான்ஸ் முக்கியமாகிடுச்சு, அப்புறம் என்ன XYZ ஏதோ முக்கியமாகி இதெல்லாம் இருந்தால் மனிதர்கள் தேவையில்லைன்னு நம்ம நினச்சிட்டோம். அவங்க வந்து மனிதர்கள் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக சார், அந்த மனிதன் ஒரு வார்த்தை, மனிதமாக இருக்கிறதே இப்போ கண்ணீர் வளவரிக்கிறது அப்படின்னா நம்ம ரொம்ப சோகமான ஸ்டேஜில் தான் சார் இருக்கும். ஏன்னா மனிதமாக இருக்கிறது நார்மலாக இருக்கணும் எல்லாருமே. இல்லை அதையே யாரோ சொல்லி புரிய வைக்கிற தேவை. அவர் செஞ்சது இருக்குல்ல, அது பெரிய கிராண்ட் அப்படிலாம் நான் சொல்ல, அதான் யதார்த்தம், அதான் நாமளும் சொல்கிறோம். நாளைக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம வீடை கிராஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒரு குடும்பம் கிராஸ் பண்ணுது, தடுமாறுது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க வந்து என்னமோ பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்னமோ கேட்குறேன். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் பண்ணலை, என் பையன் உங்கள் ஊரில் தான் இருக்கான், ஏதாவது ஒன்றா பார்த்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அவ்வளவுதான் இதனுடைய பாடம். நிச்சயமா சார், உங்களோட கண் கலங்கினதே பார்த்தேன் நான். மனிதத்திற்கு மனிதன் பேசும்போதே ஒரு கண்கள் கலங்குது அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். இந்த 3 வருடத்தில் இந்த விஷயத்த 3 இடத்துல தான் பகிர்ந்திருக்கேன். ஒன்று, ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் பணம் தான் எல்லான்னு ஒரு குரூப் தடுமாறுச்சு, அப்போ பகிர்ந்தேன். 2வது, இப்போ ஒரு ட்ராவல் போனோம் இல்லையா, அந்த குரூப்புக்கு சொல்கிறதுக்கு பகிர்ந்தேன். அவங்கள பார்த்தீங்களா சார்? இப்போ உங்கள்கிட்ட இல்லை, இப்போ நாங்கள் போன பகுதி வேறு, இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்தேன். இந்த 3 பகிர்தல்லையும் 3 முறையும் கண்ணில் தண்ணீர் வருது. ஒரு மனிதர் அங்கே உட்காந்துக்கிட்டு தொடாமல் எப்படி வரும்? அவர் இன்னும் நான் இதை வந்து ஸ்டூடியோ அப்படின்றதுனால இப்படி இதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே சொல்கிறேன். அவர் எழுந்து நின்று உட்காந்து பேசிகிட்டு இருந்தார்.
எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னார். இங்கே 2 பேருக்கு ஏதாவது ஒன்றுன்னா 10 பேர் இருக்கீங்க. இந்த யாரோ பெங்களூர் சொன்னீங்க, யாரோ சேலம் சொன்னீங்க, யாரோ தமிழ்நாடு சென்னையெல்லாம் சொன்னீங்க. என் பொண்ணு பெங்களூரில் படிக்கிறா. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நீங்கள்லாம் வந்துட முடியும்னு நினைக்கிறேன். பொண்ணை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அதுதான் பேரண்டிங்னு தோணுது, அதுதான் அன்புன்னு தோணுது, எனக்கு என்னமோ அதுதான் எல்லாமும் அப்படின்னு தோணுது. அந்த பொண்ணுக்கு அவங்க என்ன தகவலை சொல்லியிருக்காங்க? இப்போ இந்த பொண்ணுக்கு நாங்கள் நாளைக்கு இந்த பொண்ணோட திருமணத்துக்கு போகிறோன்னு வைங்க, இந்த விஷயத்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். இதை விட அப்பா மேலே ஒரு பெரிய மரியாதை இந்த பொண்ணுக்கு வேறு இதில் வந்துடும். அதனால் ரொம்ப பெரிய மனதை பாதித்த ஒரு நிகழ்வு. ஸோ அந்த எபிசோடை வந்து நான் எப்படி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மனிதம் எங்கே போனது, மனிதத்துக்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த கேள்விக்கு பார்க்குறவங்க விடையளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.